இந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி குடியுரிமை மறுக்கப்பட்டதோ அதுபோன்று என் ஈழத்தமிழர்களான என் தொப்புள் குடி உறவுகளுக்கும் இந்த மண்ணில் குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நான் எதற்காக இதை இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், நாம் வெறும் தேர்தல் அரசியல் மட்டுமே கவனம் செலுத்தி தேர்தல் அறுவடையோடு அந்த திருவிழாவோடு முடித்துக் கொள்ளுகிறோம். அந்த நிலை மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. நாங்க வருகின்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், எண்ணிக்கையை பெருக்கணும், உள்ள போகணும், இது எல்லாம் எங்களுக்கு கடைசிதான். நான் கட்சியினுடைய ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழுவில் சொல்வேன், 90% நாம் மக்களுக்கான, மண்ணுக்கான, ஈழ விடுதலைக்கான, இனத்திற்கான, தமிழர் வாழ்வுரிமைக்கான, தமிழக வேலை தமிழருக்கான வாய்ப்பு இருந்தால், தேவைப்பட்டால் பிரதமர் அரசியல் கட்சி எங்களை சுயமரியாதோடு தன்மானத்தோடு நடத்தி எங்களுக்கு கூறிய அங்கீகாரத்தை தந்தால் தேர்தல் அரசியலில் போட்டியிடுவதை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்பதுதான் நான் கட்சி தொடங்கிய காலத்தில் சொன்ன வாசகம். அதை இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இரு கோரிக்கைகளையும் எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தீர்மானமாக நிறைவேற்றி உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்கின்ற நீங்கள்